அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஐகார் யூஜி 2025க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் கைட்லைன். பொதுவாகவே இந்த கைட்லைன் வந்து எல்லா வருஷத்துக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ இந்த வருஷத்துக்கு 2025-26 அடுத்தடுத்த வருஷத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஐகார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பற்றின ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஜென்ரலாக அது பார்த்தோம்னா இதுதாங்க லிங்க். அஃபீஷியல் லிங்க்கில் என்ன https போட்டு icaradmission.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல. ஓகேங்களா? இது வந்து ஒரு 9 பேஜஸ், டோட்டலாக 9 பக்கம் உள்ளது ஐகார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விண்டோ இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இங்கே அப்ளிகண்ட் லாகின், யூனிவர்சிட்டி லாகின் அந்த மாதிரி இருக்குங்க இல்லையா? அப்படியே பாருங்கள். நவ் ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கிளிக் ஆன் தி அப்ளிகண்ட் லாகின். அப்ளிகண்ட் லாகின்னா நீங்கள் யார் அப்ளை பண்ணுறோமோ அவங்க லாகின் பண்ணணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து அப்ளை ஃபார் கவுன்சிலிங் எந்த செஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 2024-25 வந்து தான் காட்டிகிட்ருக்குறோம். பட் ஒவ்வொரு வருஷமும் இது தான், வருஷம் மட்டும் தான் மாறும். ப்ரொசீஜர் இது தான். இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். யூஜியா, பிஜியா, பிஹெச்டியா? நம்ம யூஜிக்கு தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் கவுன்சிலிங் புல்லட்டின் இருக்குது, மிஸ்செலன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு. யூனிவர்சிட்டி அண்ட் கோர்ஸ் வைஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதுவும் இருக்குமா, அதுவும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா. அடுத்த ஸ்டெப் பார்த்தோன்னா தேர் வில் பி சைன்இன்னா லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? சைன்இன் சைடில் இருக்குல்லையே அந்த ஸ்க்ரீன் வந்து ஜம்ப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம் எப்படியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சைன்இன் பண்ண போகிறீங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்ச பிறகு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வரும். டேஷ்போர்டில் பார்த்தா ரெஜிஸ்டர் ஃபார் செல்ஃப் அலோகேஷன் அப்படின்றோம். அடுத்து ப்ரிவியூ ஒரு இருக்குது. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட், அடுத்து ஹெல்ப் டெஸ்க்கு. இந்த மாதிரி 4 இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா? நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுமே, அதுக்கு தான் இது. எடிட் பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் மை அப்ளிகேஷன்றது இது தான். கீழே இருக்குது பாருங்கள். யூஜி கோர்ஸு, யூஜி இப்போ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அது கம்ப்ளீட் ஆகணும். அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படியே மூவ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிய வந்துடும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்னலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷன் டீட்டெயிலு, அதுக்கடுத்து ஃபோட்டோ சிக்னேச்சர் போடணும், அதுக்கடுத்து எஜுகேஷனல் டீட்டெயில், அப்புறம் கிளாஸ் 2 சப்ஜெக்ட்டு அதெல்லாம் மார்க்கு, க்யூட் மார்க்கு, டாக்குமெண்ட் டீட்டெயில், இந்த மாதிரி 7 ஸ்டெப்பு இருக்குது. 7 டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு தகவல். இதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூனிட் என்றது அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். இதுதான் நான் சொன்னது தான். அதே தான் டீட்டெயில்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னால் டோட்டலாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் இது பாருங்கள். ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சரு இதெல்லாம் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு. கடைசியில் இந்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. எல்லாம் முடித்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்மேட்டு கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுன்னு ஒன்று தெரியும். அதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது தாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த வேலை முடிஞ்சுது. இதுதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஐகாரில் கோர்சஸ்க்கு எப்படி பதிவு பண்ணுறதா சொல்லியிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.